வணக்கம். மார்ச் 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கவனத்திற்காக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கேஒய்சி மறுபடியும் சில ஆட்கள் செய்தாக வேண்டும் மார்ச் 31ஆம் தேதிக்கு உள்ளார, அல்லது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து எந்த டிரான்சாக்ஷனும் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் செய்ய முடியாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இந்த கேஒய்சி மறுபடியும் செய்ய வேண்டும், யாரெல்லாம் அஃபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி கேஒய்சி பண்ணலையோ அவங்க எல்லாமே மறுபடியும் செய்ய வேண்டும். அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தலாம், ஆதார், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி போன்ற டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்தி கேஒய்சியை செய்ய வேண்டும். யாரெல்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் வைத்து கேஒய்சி செய்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் இந்த இகேஒய்சி செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளார அல்லது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து எந்த டிரான்சாக்ஷனும் நடத்த முடியாது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கில். ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கில் அவங்களோட ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 76.98% 77.25% உயர்த்தி இருக்கிறாங்க. புதிதாக 4 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்னைக்கு ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வார்பர்க் பின்கஸ் அப்படின்ற பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனம் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கைவசம் 2.3% ஸ்டேக் இருக்குது. அனைத்தையும் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருந்தாங்க. சிஎன்பிசி டிவி 18 இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெரிய டீல் இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் நடந்திருக்கு. 2.6% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 18.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக உறுதி செய்திருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இன்னும் தரல. சாயங்காலம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 1386 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல. எல்கேபி செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம்கானது தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஜென்சார் டெக்னாலஜிஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 650, ஸ்டாப் லாஸ் 590, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்டுக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்கிற டார்கெட் 900 ரூபாய், 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 774. இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 630, ஸ்டாப் லாஸ் 574, 8% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டாடா எலக்ஸி தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க டிராகர் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டிராகர் நிறுவனம் மெடிக்கல் மற்றும் சேஃப்டி டெக்னாலஜி சார்ந்த ஒரு நிறுவனம். டிராகர் அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை விரிவாக்கம் செய்கிறாங்க இந்தியாவில். அதற்காக அவங்க பூனேல இருக்கக்கூடிய டாடா எலக்ஸி ஆஃபீஸில் தான் அதை அமைக்கிறாங்க, அவங்களுடைய ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டரை. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஜிஎம்ஆர் விசாகப்பட்டினம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட். அதில் புது முதலீடு வருது. கிட்டத்தட்ட 395 கோடி ரூபாய் முதலீடு. யாருக்கிட்ட இருந்து? நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் முதலீடு செய்கிறாங்க. கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாகத்தான் இந்த முதலீடு செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பயோகான் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு யூகேல அவங்களுடைய ஒரு மருந்து மார்க்கெட்டிங் செய்வதற்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. டயபெட்டிஸ் மாத்திரை தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க 2071 கோடி ரூபாய். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பல ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜியோ ஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ்க்கு ஒரு ஆர்டர் ஒடிசாவில் பர்தீப் போர்ட் கிட்டேருந்து, மற்றொரு ஆர்டர் விசாகப்பட்டினத்தில் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் கிட்டேருந்து. என்ன மதிப்புன்றது சொல்லல, கம்பெனி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000 to 2500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். சன் ஃபார்மாக்கு ஹெச்எஸ்பிசி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1790 ரூபாய். முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 1550. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க ஹெச்எஸ்பிசி. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு சிட்டி குரூப் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1322.
பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8500 ரூபாய். அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டிமார்ட் சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5307 ரூபாய். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் மர்ஜர் டீல் லிஸ்டிங்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னமே தெரியும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஐசிஐசிஐ பேங்குடன் மர்ஜர் ஆகி டீலிஸ்ட் ஆக போகிறாங்க ஷேர் மார்க்கெட்லேருந்து. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 72% சாதகமாக வாக்களித்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18லேருந்து. மர்ஜருக்கு பிறகு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஐசிஐசிஐ பேங்குடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். 67 ஷேர்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் வழங்கப்படும். 100 ஷேர்ஸ் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி. வோல்டாஸ் குறித்து மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1150 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2 to 3 வாரங்கள். ஸ்டாப் லாஸ் 1075ற்கு குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பிஹெச்இஎல் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அதானி பவர் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 4000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க பிஹெச்இஎல். அதானி பவர் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் மகான் எனர்ஜன் லிமிடெட். அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதானி பவர். ரிலையன்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இதே மகான் எனர்ஜன் லிமிடெட்டில் அவங்க முதலீடு செய்கிறாங்க. 5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்குறாங்க. என்ன தொகைக்குன்றது சொல்லிங்க. 26% ஸ்டேக்காக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு. கிட்டத்தட்ட 2883 கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. டேக்ஸ் மட்டும். இன்ட்ரெஸ்ட் கூடுதலாக 1295 கோடி ரூபாய் கட்ட வேண்டும்ன்ற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது தவறாக அவங்க கணித்திருக்கிறாங்க. அந்த ரெக்டிஃபிகேஷனுக்காக மேல்முறையீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. மார்க் மோபியஸ் பிரபல இன்வெஸ்டர், மோபியஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸுடைய நிறுவனர். அவர் 3 இந்தியன் ஸ்டாக்ஸ் புல்லிஷாக இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18ல். எந்த 3 ஸ்டாக்ஸ் அது? டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெட்வெப் டெக்னாலஜிஸ் மற்றும் வாரி ரெனியூவபிள்ஸ். மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பெங்களூருவில் 2 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்டை அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக 225 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ். டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது முதலீடு வந்திருக்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 202.5 கோடி ரூபாய் முதலீடு கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் முதலீடு செய்திருக்கிறாங்க? அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, மஹிந்திரா மேன்யூலைஃப் ஸ்மால் கேப் ஃபண்ட், சொசைட்டி ஜெனரல், சமீனா ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் மொரீஷியஸ், இவங்கெல்லாம் முதலீடு செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.